செய்தியை பார்த்து வருகிறோம். சிறப்பு தீவிர திருத்த பணி நடைபெற்று முடிந்த நிலையில் மாலை 5:30 மணிக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலுக்கான சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நிறைவுற்று வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியாக இருக்கின்றது. இன்னும் 4 மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க உள்ள தமிழகத்திலே வரைவு வாக்காளர் பட்டியல் தொடர்பாக வாக்காளர்களுக்கு மட்டுமல்லாமல் அரசியல் கட்சிகளுக்கும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் பிற்பகல் 2 மணிக்கே வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தலைமை தேர்தல் அதிகாரி அந்த பட்டியலை வெளியிடுவார் திருமதி அர்ச்சனா பட்நாயக் என்ற விவரத்தை தேர்தல் ஆணையம் தரப்பில் ஏற்கனவே கூறியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் இன்று பிற்பகல் 2 மணிக்கு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு தற்பொழுது சற்று தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி இன்று மாலை 5:30 மணி அளவிலே வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் அளவுக்கு இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் விவர வெளியீடு தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சத்துக்கும் கூடுதலானவர்கள் பட்டியலில் இருந்து விடுவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இறந்தவர்கள், முகவரி மாறி சென்றிருந்தவர்கள், இரட்டை பதிவு கொண்டவர்கள் என்று பல்வேறு வாக்காளர்கள் தங்களுடைய அந்த வாக்கு சான்றுகளை நிரூபிக்க முடியாதவர்கள் என்ற அடிப்படையில் 97 லட்சம் பேருடைய பெயர்கள் நீக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் வரைவு பட்டியல் வெளியாவது என்பது 2 மணியிலிருந்து இன்று மாலை 5:30 மணிக்கு வெளியிட்டிருக்கின்றது. அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி சென்னை தலைமைச் செயலகத்தில் அந்த பட்டியலை வெளியிட்ட பிறகு மாவட்ட அளவிலும் மாவட்ட ஆட்சியர்கள் தங்களுடைய மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் இருந்தார்கள், எத்தனை பேர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது உள்ளிட்ட விவரங்களை மாலை வெளியிட இருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.